பெரும்பால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். திருக்குறள் மொத்தம் எத்தனை இருக்கு? 1330. வெரி குட். அதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு திருக்குறளுக்கு யாராவது விளக்கம் சொல்லணும். ஒண்ணுதான், நீங்க எல்லாம் தெரிஞ்ச திருக்குறள் தான், எல்லாருமே தெரிஞ்சதுதான், ரொம்ப ஈஸியானதா ஒரு விளக்கம். புரியுதா? யார் வேணா வந்து எனக்கு விளக்கம் சொல்லலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. யார் வரா? ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இதுக்கு மீனிங் சொல்லுங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வாங்க, யாராவது சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. வரமாட்டீங்களா? ப்ளீஸ். வெரி குட். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த பொருளுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கசடர மீன்ஸ் நம்ம தப்பில்லாம கத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த தப்பில்லாம கத்துக்கிற விஷயத்த நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அதான் இதுக்கான அர்த்தம். என்ன சொல்லணும்? வேதாயுத சுற்றிப்பாளர்கள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நூல்களை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அது காட்டக்கூடிய வழியிலே நிற்க வேண்டும் அப்படிங்கிறது. மற்ற திருக்குறளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த குறளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 7 சீர் இருக்கு இல்லையா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 7 சீர் இருக்கு. இந்த 7 சீரை நம்ம 6 சீரா பிரிச்சுட்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாடியும் அந்த முதல்ல வரக்கூடிய கற்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லும் பொழுது இந்த திருக்குறள் ஒரு புதிய பரிணாமம் பெறுது. இப்ப நான் சொல்ற ஃபாலோ பண்ணுங்க. கற்க கற்க, அடுத்தது கசடர கற்க, அடுத்தது கற்பவை கற்க, அடுத்தது கற்றபின் கற்க, அடுத்தது நிற்க கற்க, அந்த அதற்கு தக ஒன்றாக்கி அதற்கு தக கற்க. திருப்பி சொல்லுங்க. இப்போ இந்த 6 பதங்களே நம்ம தனித்தனியா அதுக்கு விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கற்க கற்க இது இரட்டை கிளவி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுக்கு தொடர். பண்ணிக்கணும், தமிழ் எழுத்துன்னு தெரியாது, ஐயா சொன்ன அடுக்கு தொடர். அதாவது கற்க கற்கனா வாழ்க்கையில எப்பவும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்க கற்க எப்பவும் எந்த நேரமும் ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு உயிர் வந்து தாயின் வயிற்றுல கருவாக ஜடிக்க ஆரம்பித்த காலத்துல இருந்து அதனுடைய இறுதி நேரம் வரை கற்றுக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. கற்க கற்க. அடுத்து கசடர கற்க. அந்த கசடு அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, வீட்டுல அம்மா வந்து தீபாவளி இந்த மாதிரி விசேஷமான நல்ல வீட்டுல பலகாரம் பண்ணுவாங்க. அப்படி பலகாரம் பண்ணும் பொழுது சல்லடைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல அந்த ரவை மற்ற கோதுமையெல்லாம் போட்டு சலிப்பாங்க. சலிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நல்ல பகுதியெல்லாம் கீழே இறங்கிடும். இந்த கசடு இருக்கு பாத்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? நீங்க வீட்டுல அம்மா சல்லடை வச்சு பண்ணும் பொழுது அந்த கசடு எல்லாத்தையும் மேல தங்கிடும். அதே மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல கசடெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க வேண்டும். கசடு அற கற்க, கற்பவை கற்க. அதாவது நமக்கு என்ன தேவையோ, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். உன்னோட ஃபேவரட் ஹீரோ யாரு? சூர்யா. சூர்யா நடிச்ச படம் உனக்கு பிடிச்ச படம் எது? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தை எத்தனை முறை பார்க்க? வெரி குட் பா. சரி, நல்ல பையன். ஒரு படத்தை ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். குட். அதாவது நமக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா, கட்டுப்படி அமைதல் நமக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா ஒரு படத்தை நம்ம 1000 முறை கூட பார்ப்போம். நான் பிராங்கா ஒத்துக்கிறேன். நான் வந்து சிவாஜி கணேசன் நடித்த தில்லானா போனாமல் படத்தை எப்போ கூட இருந்தாலும் பார்த்துருவேன். என் பையன் கூட கேள்வி பண்ணுவான், நீங்க அப்பாவுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, இந்த படம் போட்டாச்சு அவ்வளவுதான், இங்கே உட்காந்துறப்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாக்குறேன்.
ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, நான் முதல் தடவை அந்த படத்தை பார்க்கிறேன், 100வது முறை அந்த படத்தை பார்க்கிறேன், அந்த படத்துல ஏதாவது காட்சிகள் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? நான் முதல் முறை என்ன பார்க்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் சீன் அவர் இது நாதஸ்வரம் வச்சு வாசிப்பாரு, அதே சீன் தான் ஆரம்பிக்குது, கடைசி அதே சீன் தான் முடியுது. நான் திரும்ப திரும்ப பார்க்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்க பிடிச்ச ஹீரோவை திரும்ப திரும்ப படங்களை பார்க்குறீங்க, பாடங்களை ஒரு முறைக்கு மேல படிக்கிறதே கிடையாது. வேற நம்ம படிச்சிட்டோம். இந்த கற்ற பின் கற்கிறது ரிவிஷன். உங்களுக்கு அந்த ரிவிஷன் என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும். ஆனா அப்படி இல்லை, பார்த்துட்டேன் படிச்சிட்டேன் போதும்பா, அது இருக்கக்கூடாது. கற்ற பின் கற்க நிற்க கற்கிறது நாம கற்றுக்கொண்டதெல்லாம் இங்க நிக்கணும். நம்முடைய மெமரி கார்டு அதுல பதிவாகும். நிற்க கற்கிற கசடெல்லாம் அற கற்க வேண்டும். அதற்கு தக கற்கனா இப்ப நான் சொன்ன 5 வாக்கியங்களுக்கும் பொருந்தும்படியாக, அதற்கு தக அதாவது பொருந்தும்படியாக நம்முடைய கல்வி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டே வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.